அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். அதாவது தளபதி 69 அப்டேட், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். விஜயின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கோட் திரைப்படம் வெற்றி நடை போட்டு வருது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவான இந்த படம் தான் கடந்த 5ஆம் தேதி திரையில் வெளியானது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் ரசிகர்களின் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனங்களை தான் பெற்று வருது. என்னதான் ஒரு சில குறைகள் இந்த படத்தில் இருப்பதாக சிலர் சொன்னாலும், ஒட்டுமொத்தமாக திரையில் பார்த்து கொண்டாடும் வகையில் கோட் திரைப்படம் அமைந்திருக்கிறது. இதுவரை இந்த படம் 350 கோடிக்கு மேலே வசூலித்து வருது. இனி வரும் நாட்களில் மேலும் வசூல் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ஒரு பக்கம் கோட்டு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில், மறுபக்கம் விஜயின் அடுத்த படத்தை பற்றி பேச்சும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி 69 படத்தை வினோத் இயக்கப் போவது உறுதியாகிவிட்டது. இதை பற்றிய அதிகார அறிவிப்பு இன்று வெளியாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. எனவே இணையம் முழுக்க தளபதி 69 பற்றிய பேச்சு தான் போய் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த படத்தில் சமந்தா சிம்ரன் நாயகியாக நடிப்பதாகவும், பிரேமலு புகழ் நமிதா பைஜு விஜயின் தங்கையாக நடிப்பதாகவும் கூட தகவல்கள் வெளிவந்து இருக்கின்றன. இதையடுத்து இந்த படம் அரசியல் படமாக இல்லாமல் முழுக்க ஒரு சிறந்த கமர்ஷியல் படமாக இருக்கும் என்று வினோத் கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது ஒரு தகவல் வெளியாகி தளபதி 69 படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. அதாவது தளபதி 69 திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் இந்த படத்தின் வில்லனாக நடிப்பதாக தகவல் வந்துள்ளது. அனிமல் என்ற படத்தின் வில்லனாக நடித்து மிரட்டிய பாபி தியோல் சூர்யாவின் கங்குவா படத்திலும் வில்லனாக நடித்து வருகின்றார். இதையடுத்து தற்போது விஜயின் தளபதி 69 திரைப்படத்திலும் பாபி தியோல் வில்லனாக நடிப்பதாக தகவல் வந்துள்ளது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. இருப்பினும் பாபி தியோல் வில்லனாக நடிக்கும் பட்சத்தில் அது படத்திற்கு கூடுதல் பலமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அனிமல் படத்தில் வில்லனாக மிரட்டி வந்த தமிழ் ரசிகர்களிடம் தனி கவனம் பெற்றார் பாபி தியோல். அப்படி இருக்கையில் தற்போது விஜய்க்கு வில்லனாக அவர் நடிக்கும்போது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பல மடங்கு உயரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்நிலையில் இன்று வெளியான தளபதி 69 படத்தின் அறிவிப்பு தான் தற்போது ஹாலிவுட்டில் ஹாட் டாபிக்காக போய் கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் தளபதி 69 படத்தை பற்றி பேச்சு தான் போய் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த படத்தின் நாயகியாக பூஜா ஹெக்டே நடிக்க இருப்பதாக, அனிருத் இசையமைக்க இருக்கிறதாக தகவல்கள் வருகின்றன. மேலும் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு இந்த படத்தை பற்றிய முழு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக திகழும் விஜய் தளபதி 69 படத்துடன் சினிமாவை விட்டு விலகப் போவதாக அறிவித்தார். இதனால் திரை உலகினர் ரசிகர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விஜய் தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் தற்போது தளபதி 69 படம் குறித்த அறிவிப்பு வீடியோ வெளியாகி ரசிகர்களை எமோஷனல் ஆக்கியுள்ளது.
விஜயின் கடைசி படமான தளபதி 69ஐ கேவிஎம் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்குது. இந்நிறுவனம் தற்போது வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் ரசிகர்கள் பொதுமக்கள் விஜயை பற்றி பேசும் காட்சிகளும் இதுவரையிலான அவரின் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்புகளும் ஆகியவை அடங்கிய காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. ட்ரிபியூட் வீடியோவாக வெளியுள்ள இந்த நிலையில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பார்த்துதான் தனது கடைக்கு அந்த பெயரை வைத்ததாக ரசிகர் ஒருவர் பேசியுள்ளதை போன்ற எமோஷனல் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் ஒன் லாஸ்ட் டைம் என்ற வார்த்தையும் அந்த வீடியோவில் உள்ளது. தமிழ்நாட்டு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் கேரள ரசிகர்களும் விஜய் குறித்து நெகிழ்ச்சியாக பேசியுள்ளனர். அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிவிட்டனர். அத்துடன் விஜய் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்து வருகின்றனர். மேலும் தளபதி 69 அறிவிப்பிலே அழுக வச்சிட்டாங்களே எனவும் ஃபீல் பண்ணி பேசி வருகின்றனர்.